கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எத்தகைய பலன்களை தரப்பொழுது, என்ன விஷயமாலும் கொடுக்க பொழுது, என்னதான் சாதகமாக இருக்க போது, எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மேஷம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் எதனா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டான விஷயங்கள் சரிங்களா, ஒரு பிரயாணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எங்கேயாவது லேண்ட் எதனா வாங்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின நீங்கள் பிஸ்னஸில் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைங்க நான் கொஞ்சம் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களும், இப்போ நல்லா சொன்னோம், உடல் உபாதை சார்ந்த விஷயங்களும் சித்திரை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் நர்வ்ஸ் சரிங்களா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயா போனீங்கன்னா தண்ணி கொண்டு போங்க, வெளி உணவுகளை குறைப்பது நல்லது. நீங்கள் வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிட்றது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். இதுவே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களின் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா, கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஏதாவது விபத்துகளோ நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா. வண்டி வாகனத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு நான் வரேன், ஜாயின் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பர்கள் உங்களுக்கு
கரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் குடும்பம் சம்பந்த ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டம் விலகுதுன்னு சொல்லலாம். படிப்புக்காக சரி இப்போ தான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அது எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு அவர்கள் விரும்பிய தொழிற்கல்வி அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தின்படி இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தின்படி எந்தெந்த அன்பர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஜாதகப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே என்ன படிப்பு எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இதில் தெளிவாக காட்டும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் சார்ந்தது சரிங்களா, புதிய முயற்சிகளாக ஒரு சிறிய அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு அழைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த நபர்களை சந்திப்பதற்கான பூர்வீகம் என்னென்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. சில பேர் குலதெய்வம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த சித்திரை விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. இப்போ எக்ஸாம்ஸ் இருக்குது, ப்ளஸ் வேறு ஏதாவது போட்டித் துறைகள் எதனா எழுதுகிறாங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு மார்க் வாங்கி ஒரு வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வசந்த காலமாக திகழப்போகுது அப்படின்ற விஷயம் இருக்குது. திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு வரன் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட திருமணத்தை வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானதொரு விஷயமா இருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதிய வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தை அறவே தவிர்த்துடுங்க. இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் வேண்டாம். ஸோ வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. வேலையில் ஒரு விதமாக அழுத்தமாக இருக்கும். ஓனருக்கு இவருக்கும் செட் ஆகாது, மேனேஜருக்கு இவருக்கும் செட் ஆகாமல் இருக்கும், கிளைண்ட்டுக்கு இவருக்கு கூட சில செட் ஆகாமல் சில பிரச்சனைகள் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேஷராசி அன்பர்கள் வேலை மாற்றம் எதுவும் வேண்டாம் அப்படின்றது ஒரு கருத்து சரிங்களா. அதை கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் அடுத்த காலங்களில் நீங்கள் வேலை மாற்றம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் மாற்றினீங்கன்னா கிளியராக இருக்கும். மேலும் கோர்ட் கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா மேஷராசி அன்பர்கள் இந்த காலம் அது விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக நடக்குதுன்னா வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வழக்குகள் இல்லை வேறு ஏதாவது கடன் வச்சுருக்கீங்க, ஏதாவது பெரிய கடனாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடனும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கடன் அடைவதற்காக நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம், என்னென்ன பண்ணணும் எந்த காலகட்டத்தில் அடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் கடன் ஈஸியாக அடைஞ்சிரும். சரிங்க, நான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன். இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தாய் சார்ந்த விஷயங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா தாயார் உடல்நிலை இப்போது ஒரு நல்ல முறையில் இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் மோசமான நிலையில் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது. தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய, அதாவது உங்களுக்கு புதிய முயற்சியால் தந்தைக்கு சிறிய விரயங்கள் ஏற்படும். ஏன் புதிய முயற்சியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலான்னு நினைப்பீங்க, அப்புறம் உங்களால் போக முடியாமல் இருக்கும் பிஸ்னஸ் வேலையிலால். ஆனால் உங்கள் தந்தை போகிற மாதிரி இருக்கும். இல்லை தந்தையின் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படி சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை பயன்படுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லை நம்ம வாய்ப்பை உருவாக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு தானாகவே வரும், வேலை சார்ந்த விஷயத்துக்காக தானாக வரும். ஸோ அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடு வெளியூர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ணன் அக்கா உங்களோட மூத்தவர்கள் யாருனா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுது அதுவும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகன விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. மேலும் தோல் சம்மந்தப்பட்டது விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்தவர்கள் யாருனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேறு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் யாருக்காவது செப்பல் வாங்கி கொடுக்கறது, செப்பல் தானம், ஷூ, இந்த ஸ்கூல் டைம்ஸாக ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது. அப்போ யாராவது வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஷூ வாங்கி கொடுக்குறது, முக்கியமாக இந்த பிளாக் கலர் ஷூ வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். செப்பல் வாங்கி கொடுத்தாலும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் கடற்கரை சார்ந்த முருகன் கோவில்கள், கடற்கரை சார்ந்த முருகன் கோவில் தரிசனம் செய்வது, திருச்செந்தூர் முருகன்,
திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் செய்வது, அந்த கடலில் முழுக்க போட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்வது உங்களுக்கு சித்திரை மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளாக அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.